ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசலாம். திஸ் இஸ் மகா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ முக்கியமாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட 20 கேள்விகள் இங்கிலீஷில் கேட்க போகிறேன். இந்த 20 கேள்விகளுக்கும் உங்களால் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த கேள்விகள் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். அந்த கேள்விக்கு நீங்கள் எல்லாருமே சூப்பராக ஆன்சர் பண்ண போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களாலையும் ஈஸியாக இங்கிலீஷை பேச முடியும், நிறைய பேருக்கு இங்கிலீஷை சொல்லிக் கொடுக்க முடியும். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டேன். இந்த பக்கம் இருக்கிறது நீங்கள். ஓகே, இப்போ நான் உங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் கேட்குறேன், உங்கள் பேர் என்ன? இது எப்படி கேட்பேன் நான்? எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சு சூப்பருங்க. வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. உங்கள் பேர் இப்போ ராஜா அப்படின்னு நினச்சிக்கோங்க. எப்படி சொல்வீங்க? மை நேம் இஸ் ராஜா. இப்போ உங்களுக்கான டெஸ்ட். இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்கள் பெயர் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம சின்ன கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். செகண்ட் பாருங்களேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் உங்களை பார்த்து தான் கேட்குறேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இது எப்படி நான் உங்கள்கிட்ட கேட்பேன் இங்கிலீஷில்? வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இப்போ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, நான் சென்னையிலேருந்து வரேன். இது எப்படி நீங்கள் சொல்வீங்க? வாயை திறந்து ட்ரை பண்ணுங்கள், பேச ட்ரை பண்ணுங்கள். நான் சென்னையிலேருந்து வரேன். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை. நான் சென்னையிலேருந்து வரேன். இப்போ உங்களுக்கான டெஸ்ட். உங்களுடைய ஊரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் என்னுடைய ஆன்சர் பண்ணுறேன், நீங்களும் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். நான் சாத்தூர்லேருந்து வரேன். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சாத்தூர். நான் சாத்தூர்லேருந்து வரேன். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? வாட் இஸ் யுவர் ஃபாதர்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்? இப்போ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, எங்கள் அப்பா ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க. இது எப்படி சொல்வீங்க? மை ஃபாதர் இஸ் எ டீச்சர். எங்கள் அப்பா ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா ஒரு டாக்டராக இருக்காங்கன்னா, மை ஃபாதர் இஸ் எ டாக்டர். மை ஃபாதர் இஸ் எ டாக்டர். புரிஞ்சிருச்சாங்க? இப்போ உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? இந்த கேள்வியை நான் எப்படி உங்ககிட்ட கேட்பேன்? சிம்பிள் தாங்க. வாட் இஸ் யுவர் மதர்? வாட் இஸ் யுவர் மதர்? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, இல்லத்தரசியாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மை மதர் இஸ் எ ஹவுஸ் ஒய்ஃப். மை மதர் இஸ் எ ஹவுஸ் ஒய்ஃப். எங்கள் அம்மா ஒரு இல்லத்தரசியாக இருக்கிறாங்க. நீங்கள் அது இப்படி கூட சொல்லலாம், மை மதர் இஸ் எ ஹோம் மேக்கர். மை மதர் இஸ் எ ஹோம் மேக்கர். இப்படியும் சொல்லலாம். இப்போது நான் உங்களை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்குறேன், உனக்கு எத்தனை வயசு அல்லது உங்களுக்கு எத்தனை வயசு? இது எப்படி நான் கேட்பேன்? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? உனக்கு எத்தனை வயசு? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு 12 வயசு அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி சொல்வீங்க? ஐ எம் 12 இயர்ஸ் ஓல்ட். ஐ எம் 12 இயர்ஸ் ஓல்ட். எனக்கு 12 வயசு. இப்போது உங்களுக்கான டெஸ்ட். உங்களுடைய ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் இங்கிலீஷில் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன், மணி எத்தனை? நிறைய தடவை நம்ம அடிக்கடி கேட்போம், மணி எத்தனை? மற்றவங்கள்ட்ட கேட்போம் பார்த்தீங்களா? இதெல்லாம் இங்கிலீஷில் கேட்டு பழகுங்க. பேச தான் இங்கிலீஷ் வருங்க. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் டைம் இஸ் இட்? வாட் டைம் இஸ் இட்? மணி எத்தனை? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, இப்போ மணி 6 மணி ஆச்சு, சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னு சொல்கிறீங்க. இது எப்படி சொல்வீங்க நீங்கள்? சிம்பிள் தாங்க. இட் இஸ் 6 PM. இட் இஸ் 6 PM. மணி சாயங்காலம் 6 மணி ஆச்சு. இப்போ இன்றைக்கி என்ன கிழமை? இது எப்படி கேட்கலாம்? இன்றைக்கி என்ன கிழமை? நிறைய நேரங்களில் நம்ம என்ன கிழமை அப்படிங்கிறத மறந்து போயிடுவோம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் டே இஸ் டுடே? வாட் டே இஸ் டுடே? இன்றைக்கி என்ன கிழமை? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. எப்படி சொல்வீங்க அதை? இட் இஸ் சண்டே. இட் இஸ் சண்டே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சுங்க. நீங்கள் இந்த வீடியோவை எந்த கிழமையில் பார்க்குறீங்க அப்படிங்கிறத அந்த கிழமையோட நேமை இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி அடிக்கடி சின்ன சின்ன டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் அதை பின்னாடியே செஞ்சுட்டே வாங்க. இப்போது நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உனக்கு புரியுதா அல்லது உங்களுக்கு புரியுதா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு கான்செப்டும் உங்களுக்கு புரியுதா? எப்படி கேட்பேன்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியுதா அல்லது உனக்கு புரியுதா? ரெண்டுமே ஒன்று தாங்க. இப்போ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது. இப்போ இதை நீங்கள் நெகட்டிவாக எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? எனக்கு புரியலை, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியலை. நெக்ஸ்ட் பாருங்களேன், உன்னால் இதை பண்ண முடியுமா? கேன் யூ டூ இட்? கேன் யூ டூ இட்? உன்னால் இதை பண்ண முடியுமா? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, ஆமாம் என்னால் பண்ண முடியும். எஸ் ஐ கேன் டூ இட். எஸ் ஆமாம் ஐ கேன் டூ இட், என்னால் செய்ய முடியும். நெக்ஸ்ட், நீ எப்போ வருவ? நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், நீ எப்போ வருவ? இந்த கேள்வியை எப்படி கேட்கலாம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்போம், நீ எப்போ வருவ அல்லது நீங்கள் எப்போ வருவீங்க. சிம்பிள் தாங்க. when will you come? when அப்படின்னா எப்போ அப்படின்னு அர்த்தம். will you come வருவீங்க. எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? when will you come? when will you come? நீ எப்போ வருவ? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, நான் நாளைக்கு வருவேன், நான் நாளைக்கு வருவேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் கம் டுமாரோ, ஐ வில் கம், நான் வருவேன், டுமாரோ நாளைக்கு. சேர்ந்து பேசலாமா? when will you come? I will come tomorrow. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை வருவேன், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு இருக்குது, நான் ஞாயிற்றுக்கிழமை வருவேன்னு சொல்லியிருக்கீங்க. இது எப்படி சொல்லுவீங்க? I will come on Sunday, I will come on Sunday, நான் ஞாயிற்றுக்கிழமை வருவேன். இப்போ உங்களுக்கான ஒரு சிம்பிளான டெஸ்ட். இந்த வீடியோவை நீங்கள் எந்த கிழமையில் பார்க்குறீங்களோ அந்த கிழமையில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீ தயாரா? நீ ரெடியாக இருக்கியா? நீ தயாராக இருக்கியா? இது எப்படி நான் உங்களை பார்த்து கேட்பேன்? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? நீ தயாராக இருக்கியா? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, நான் தயாராக இருக்கேன், நான் தயார், ஐ ஆம் ரெடி, ஐ ஆம் ரெடி. இப்போது இதுக்கு நீங்கள் நெகட்டிவாக ஆன்சர் பண்ணுறீங்க, நான் தயாராக இல்லை, ஐ ஆம் நாட் ரெடி, ஐ ஆம் நாட் ரெடி, நான் தயாராக இல்லை. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீ எங்கே இருக்க அல்லது நீங்கள் எங்கே இருக்கீங்க? எப்படி கேட்பேன் இதை? வேர் ஆர் யூ நவ்? வேர் ஆர் யூ நவ்? நீ எங்கே இருக்க, அதாவது இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, நான் வீட்டில் இருக்கேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ எம் அட் ஹோம், ஐ எம் அட் ஹோம், நான் வீட்டில் இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், நீ எப்போ கிளம்புவ? நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், நீ எப்போ கிளம்புவ? when will you leave? when will you leave? நீ எப்போ கிளம்புவ? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்புவேன். I will leave in a moment, I will leave in a moment, நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்புவேன். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ ப்ரெசண்ட்டில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறேன். வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், ஐ எம் பிளேயிங், நான் டிவி பார்த்துட்ருக்கேன், ஐ எம் வாட்சிங் டிவி, நான் படிச்சுட்ருக்கிறேன், ஐ எம் ஸ்டடியிங், நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ஐ எம் ஈட்டிங். புரிஞ்சாங்க? ஒரு செயலை நீங்கள் கொஞ்ச நேரம் தொடர்ச்சியாக செய்யும்போது வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து பேசுங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட். நான் இங்கிலீஷ் பேசலாம் சேனலாக பார்த்துட்ருக்கிறேன், இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இது யார்? ஹூஸ் திஸ்? ஹூஸ் திஸ்? இது யார்? அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணிக்கிங்க? இது என்னுடைய நண்பன். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், இது என்னுடைய நண்பன். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி இருக்க? எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிச்சு, வாய் திறந்து பேசுங்க. ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, நான் நல்லா இருக்கேன், ஐ எம் ஃபைன்,
ஐம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன். உனக்கு தெரியுமா? எப்படி கேட்கலாம்? டு யூ நோ? டு யூ நோ? உனக்கு தெரியுமா? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, எனக்கு தெரியும். ஐ நோ. ஐ நோ. எனக்கு தெரியாது அப்படின்னா எப்படி சொல்வீங்க? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுமா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக காமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இது மாதிரி வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதுவும் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ணுவேன். இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்களேன். நீ எப்போ வந்த? எப்படி நான் உங்களை பார்த்து கேட்பேன்? when did you come? when did you come? நீ எப்போ வந்த? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, நான் நேற்று வந்தேன். ஐ கேம் yesterday. ஐ கேம் அப்படின்னா நான் வந்தேன். yesterday நேற்று. when did you come? ஐ கேம் yesterday. இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? where are you going? where are you going? நீ எங்கே போயிட்டு இருக்கிற? இப்போ இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். நான் பள்ளிக்கு போய்கொண்டிருக்கிறேன். நான் கல்லூரிக்கு போய்கொண்டிருக்கிறேன். இந்த 2 சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.